அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் நட்சத்திர ராசி பலன். இந்த பதிவில் மூல நட்சத்திரம், அதாவது தனுசு ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அந்த ராசியில் பிறந்தவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் காண்போம். ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரம் வரும். அந்த மூல நட்சத்திரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான். இந்த கேதுனுடைய ஆதிக்கத்தை பெற்ற மூல நட்சத்திரக்காரர்கள் ஞானக்காரர்களாக, அறிவாளியாக, ஒரு ஆன்மீக தெய்வ பக்தி உள்ளவர்களாக, அமைதியின் சொரூபமாக, அனைவருக்கும் ஒரு வழிகாட்டுதல் மிக்கவர்களாக விளங்குவார்கள். அறிவாற்றலோடு ஞானத்தையும் பெற்று வரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதில் ஒரு பணம், செல்வம், செல்வாக்கு இது போன்ற விஷயம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அது வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைவதற்கும் நன்கு திட்டமிட்டு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காண்பார்கள். பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நல்லது. விநாயகரை விடாமல் வழிபாடு செய்வது, எதை செய்தாலும் விநாயகரை மனதிலே நினைத்து வணங்கி காரியங்களை செய்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் கேது நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கணக்கு பாடம், அறிவியல் சம்பந்தப்பட்டது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அதிபுத்திசாலித்தனமாக இருப்பார்கள். தன்னுடைய குழந்தைகள், வாரிசு, பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்திலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசானாக, குரு மார்பாக குரு ஸ்தானத்திலிருந்து என்னென்ன அவர்களுடைய தேவைகள், சிந்தனைகள், செயல்பாடுகளை எல்லாம் இவர்களாகவே உணர்ந்து செயல்பட்டு அவர்களை வழிநடத்தக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் முன்னோடியாக இருப்பார்கள். அறிவும் ஞானமும் மிக்க ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம்தான் மூல நட்சத்திரம், கேது நட்சத்திரம். இந்த கேது நட்சத்திரத்துக்கு, அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர கோயில் இருக்கு. அந்த கோயில் ஸ்ரீ சிங்கேஸ்வரர் கோயில், பூந்தமல்லி இருக்கு. பூந்தமல்லியில் ஸ்ரீ சிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு. பிறகு ஸ்ரீ மயூரநாதர் கோயில் மயிலாடுதுறையில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மூல நட்சத்திரத்தன்னைக்கே போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மாதம் அந்த மூல நட்சத்திரம் வரும். எந்த அன்னைக்கு மூல நட்சத்திரம் வருகிறது என்பதை குறித்து வைத்து அந்த நட்சத்திரத்தன்று நட்சத்திர கோயிலுக்கு சென்று வரலாம். நட்சத்திர சித்தர் இருக்கார். மூல நட்சத்திரத்தினுடைய சித்தர் பதஞ்சலி சித்தர். இவருடைய சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்கு. மூல நட்சத்திரத்தன்னைக்கு நட்சத்திர சித்தர் பதஞ்சலி சித்தரை வழிபாடு செய்யலாம். ராமேஸ்வரம் சென்று அவருடைய ஜீவ சமாதியை வணங்கலாம். பிறகு மூல நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அசுரர் வழிபாடு செய்யலாம். நட்சத்திர தெய்வமாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் வெற்றியும் அதிர்ஷ்டமும் கைகூடி வரும். இந்த நட்சத்திரத்துக்கு, மூல நட்சத்திரத்துக்கு ஒரு பரிகார பூஜை செய்யக்கூடிய கோயிலாக திருநாவலூர் தென்முக கடவுளை வழிபாடு செய்யலாம். ஒரு திசாபுத்தியில் சரியில்லை, தோஷம் இருக்குது, தடைகள் இருக்குது, இப்படியெல்லாம் ஜாதகத்தில் இருந்தால் அந்த பரிகார பூஜை செய்யக்கூடிய தெய்வமாக தென்முக கடவுள் திருநாவலூர் சென்று வழிபாடு செய்யலாம். மூல நட்சத்திரத்தினுடைய மலர் வெண்சங்கு மலர், இறை வழிபாட்டுக்குரிய மலராக பயன்படுத்தலாம். மூல நட்சத்திரத்தினுடைய மரம் வணங்கி வரலாம். மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால
தனுசு ராசியில் வர்றதுனால ராசிக்கல் அடிப்படையில் புஷ்பராக கல் வைத்த மோதிரம் அணியலாம், வைடூரியம் வைத்த மோதிரம் அணியலாம். இதனுடைய எண் என்று பார்த்தால் 7. இத நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தினுடைய கேது விநாயகரை மனதில் நினைச்சு வழிபாடு செய்யலாம். வீட்டில் மஞ்சள் பிடிச்சு ஒரு விநாயகராக பிள்ளையார் பிடித்து அருகம்புல் இட்டு வழிபாடு செய்யலாம். விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு வழிபாடு செய்யலாம். எருக்கலாம்பூ மாலையிட்டு வழிபாடு செய்யலாம். இந்த மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால உணவு வழிபாடு கொள்ளு, இதை உணவு வழிபாடாக எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளு தானியத்தை தானமாக கொடுக்கலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய முதல் எழுத்து ஏ, யோ, யா, பா, பி போன்ற முதல் எழுத்தை முதல் ஓசை வடிவமாக கொண்டு பெயர் வைத்து பெயரை ஒரு வெள்ளைத்தாளில் கேது பகவானை நினைத்து வழிபாடு செய்து அதை எழுதி தியானங்கள் செய்து தன்னுடைய இறையாற்றலை அதிகப்படுத்தி கொள்ளலாம். ஏ, யோ, பா, பி என்ற முதல் எழுத்து ஒரு அதிர்ஷ்டகரமான முதல் எழுத்தாக வருகிறது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அது 7 வருடம் இருப்பு கடந்து இந்த திசை தொடர்ந்து சுக்கிர திசை 20 வருடம், சூரிய திசை 6 வருடம், சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7 வருடம், ராகு திசை 18 வருடம், குரு திசை 16 வருடம், சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம் என்று சுழற்சி முறையில் இந்த திசாபுத்தி காலங்கள் தொடர்ந்து வரும். இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியாக இருக்கிறதுனால இந்த வருடத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக நடக்கும். 7 சனி காலங்கள்லாம் முடிந்து இந்த ஒரு வருட காலமாக ஒரு உயர்வான பலனை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் வெற்றியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேலை வாய்ப்பும் உடல் ஆரோக்கியமும் பெருகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து சிந்தித்து செயல்பட்டு உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செய்து கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வியாழன் தோறும் 1 to 3 ராகு கால வழிபாடு பூஜையில் எடுத்துக்கொள்ளலாம். கேது பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் விநாயகரை மனதிலே துதித்து தொழில்துறையில் அடியெடுத்து வைக்கணும். தொழில் முயற்சி செய்கிற போது மனதிலே விநாயகரை நினைத்து கொள்வதும் சிறப்பை கொடுக்கும். இதில் மே 15, ஜூன் 15 போன்ற காலகட்டத்தில் மூல நட்சத்திரக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து ஒரு கடுமையான உழைப்பாலும் முயற்சியாலும் நிறைய வெற்றிகளை ஈட்டுவார்கள். பிறகு செப்டம்பர் 15, அக்டோபர், நவம்பர் 15 இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்லதொரு மாற்றம் நடக்கும், முன்னேற்றம் வரும். வேலை வாய்ப்பில் ஒரு உயர்வான பலன் கிட்டும், லாபம் கிட்டும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி கிட்டும். ஜூலை 15, ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நல்ல பேரும் புகழும், இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை விலகி பூமி யோகம் கிட்டும். அலுவலக பணிகளில் ஒரு உயர்ந்த பதவி கிட்டும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். ஒரு பெருமைக்குரிய மாதமாக, மகிழ்ச்சிக்குரிய மாதமாக அது அமையும். ஆகவே மூல நட்சத்திரத்தை, அந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தை, அந்த நட்சத்திரத்தை அன்று இறை வழிபாட்டுக்குரிய ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் வணங்கி வந்தால் இயற்கையினுடைய அருளாலும் இறைவனுடைய அருளாலும் நிறைய முன்னேற்றங்கள், கடவுளுடைய ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால் நிறைய மாறுதல் நடக்கும். ஆகவே அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு இறை வழிபாட்டை அதிகப்படுத்தி மேன்மேலும் வெற்றிகளை பெற வேண்டுமாய்
கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.